நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் அனாலிட்டிக்ஸ் GA4ன்னு சொல்லுவோம். ஸோ பிஃபோர் வந்து யுனிவர்சல் அப்படின்னு இருந்தது. ஜினா கூகுள், ஏனா அனாலிட்டிக்ஸ். 4ன்றது இப்ப ரீசெண்டா நம்மளுக்கு அப்டேட் ஆனது. பிஃபோர் ப்ரீவியஸா என்ன இருந்ததுன்னா, யுனிவர்சல் இருந்தது. ப்ரீவியஸ்ல யுனிவர்சல்ல இருந்தது, இப்ப வரையும் இருந்ததுன்னா உங்களுக்கு அப்டேட் ஆகாது. ஸோ இப்ப வந்து உள்ள அப்டேட் ஆன வெர்ஷன் GA4. ஓகேங்களா? கூகுள் அனலிட்டிக்ஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளா ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள வச்சு நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இட்ஸ் லைக் எ செக்யூரிட்டி கேமரா மாரி. ஓகே. ஸோ என்னுடைய வெப்சைட் தான் சோலே டைம். ஓகே. ஸோ இது ஒரு ஸ்டோரா நீங்க வந்து இமேஜின் பண்ணிக்கங்க. ஓகே. ஸோ என்னுடைய வெப்சைட்ட நான் ஒரு ஸ்டோரா இமேஜின் பண்ணி சொல்றேன். அந்த ஸ்டோருக்கு யாரு வந்தா, யாரு போனா, எந்த எந்த டோர் மூலமா வந்தாங்க, எந்த இடத்துல அதிகமா ஸ்பெண்ட் பண்ணாங்க, என்ன பர்ச்சேஸ் பண்ணாங்க, ஸோ எந்த டைரக்ஷன்ல போனாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம கேதர் பண்ணணும் அப்படின்னா, இந்த கூகுள் அனலிட்டிக் 4 வந்து நம்ம வெப்சைட்டோட நீங்க லிங்க் பண்ணி இருக்கணும். ஓகே. ஸோ இங்க பாருங்க, இந்த ஆப்போசிட்ல நான் போட்டிருக்கேன். என்னுடைய கூகுள் அனலிட்டிக்ஸ் பேஜ் வந்து இட்ஸ் அ ஸ்மார்ட் சிசிடிவி சிஸ்டம். ஓகே. ஸோ எத்தனை பேர் வந்து வந்தாங்க, டோர் என்டர்ட். நெக்ஸ்ட்டு எந்த இடத்துல அவங்க ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க, அவங்க பர்ச்சேஸ் பண்ணாங்களா, இல்ல அந்த இடத்த விட்டு போயிட்டாங்களா அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்க மானிட்டர் பண்ணுவோம் இல்லையா? அதுதான். ஸோ கூகுள் அனலிட்டிக்ஸ் அப்படின்றது சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கங்க. ஒரு ஷாப் போறீங்க, ஒரு பெரிய ஷாப் இருக்கு. அந்த ஷாப்ல கஸ்டமர மானிட்டர் பண்றதுக்காக நம்ம ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய அந்த சிசிடிவி ஹைடெக் கேமரா இருக்கு இல்லைங்களா? அதே தான் நம்மளுடைய வெப்சைட்டுக்கு யார் வாரா, எந்த யூசர்ஸ் எந்த பேஜ கிளிக் பண்ணாங்க, ஃபர்ஸ்ட்டு கிளிக் பண்ண பேஜஸ் என்ன, எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க, எந்த கண்ட்ரீஸ்ல இருந்து வந்தாங்க, எந்த பேஜஸ பார்க்குறாங்க, ஸோ அவங்க என்ன ஈவென்ட் பார்த்தாங்க, என்ன ப்ராடக்ட் வந்து பார்த்தாங்க, இந்த எல்லா டீட்டெயில்ஸையும் உங்களுக்கு நம்ம வெப்சைட்ல யூசர்ஸ் பண்ண அந்த விஷயங்கள மானிட்டர் பண்றதுக்கு தான் கூகுள் அனலிட்டிக்ஸ். சிம்பிள். ஓகே. அதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் தான் நான் கீழ குடுத்திருக்கேன். ஸோ அங்க பார்த்தீங்க இல்லையா? யூ கேன் see people walking in, you don't know where they came from இல்லையா? கூகுள் அனலிட்டிக்ஸ் நீங்க லிங்க் பண்ணல அப்படின்னா, கேமரா நீங்க ஃபிக்ஸ் பண்ணல. ஃபார் எக்ஸாம்பிள் உங்க ஸ்டோர்ல நீங்க கேமரா ஃபிக்ஸ் பண்ணல அப்படின்னா, யாரு வந்தா என்னன்னு மானிட்டர் பண்ண முடியாது இல்லையா? அதே மாரி தான் கூகுள் அனலிட்டிக்ஸ்ல நீங்க ஃபிக்ஸ் பண்ணாம இருந்தீங்கன்னா, யாரு வந்தா, யார் போனா, யாரு பர்ச்சேஸ் பண்ணா அது எல்லாமே தெரியாது. ஓகே. ஸோ கூகுள் அனலிட்டிக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணீங்க இப்படின்னா, இட்ஸ் லைக் அ ஹைடெக் சிசிடிவி சிஸ்டம். யாரு என்டர் பண்ணா, எது மூலமா என்டர் பண்ணாங்க, எந்த ஷெல்ஃப்ல அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணாங்க, என்ன வாங்கினாங்க, எப்ப வந்து அவங்க போனாங்க, அது எல்லாமே நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஈஸியா பார்த்துக்கலாம். ஓகே. இப்ப பார்த்தீங்கன்னா, கூகுள் அனலிட்டிக்ஸ் ஆல்ரெடி இன் பிட்வீன் கிளாஸஸ்லாம் நான் காமிச்சிருப்பேன் இல்லையா? ஸோ இதுதான் என்னுடைய அனலிட்டிக்ஸ். இப்ப நான் என்ன பண்றேன்னா, ஹோம் பேஜ் எடுக்கிறேன். ஓகே. ஸோ இன்னைக்கு என்னுடைய வெப்சைட்டுக்கு எத்தனை யூசர்ஸ் வந்திருக்காங்க? 7 யூசர்ஸ். நியூ யூசர்ஸ் இருக்கு இல்லைங்களா? எவ்வளோ டைம் பெர் செஷனுக்கு அவங்க ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா, 3 மினிட்ஸ் 10 செகண்ட்ஸ். ஓகே. ஆக்டிவ் யூசர்ஸ் வந்து 9. ஆனா நியூ யூசர்ஸ் எவ்வளோ வந்திருக்காங்க? 7. டோட்டல் வியூஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 61. அப்படியே கிரால் பண்ணிட்டு வாங்க. இப்ப ஆக்டிவ் யூசர்ஸ் இன் லாஸ்ட் 30 மினிட்ஸ் வந்து எத்தனை யூசர்ஸ் இருந்திருக்காங்கன்னா 2 யூசர்ஸ். இந்த யூசர்ஸ பாருங்க. கரண்ட்டா சிசிடிவில என்ன கேமரா இருக்கோ, அத மானிட்டர்ல நம்மளுக்கு செட் பண்ணி டிஸ்ப்ளே மாரி வச்சு பார்ப்பாங்க இல்லையா? அதே மாரி தான் இந்த இடத்துல ரிப்போர்ட்ஸ்ன்னு இருக்கு இல்லைங்களா? அதுல நான் ரியல் டைம் குடுக்குறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, யாரு நம்மளுக்கு வந்திருக்கான்னா, இப்ப சென்னையிலேயே எத்தன பேர் பார்க்குறாங்க? 2 மெம்பர்ஸ் பார்க்குறாங்க. இந்த மாரி எந்த கண்ட்ரி, எந்த ஏரியா, எந்த சிட்டி எல்லாமே என்ன பண்ணும் உங்களுக்கு, லைவா மானிட்டர் பண்ணிக்கலாம். ஓகே. எது நீங்க செட் பண்ணியிருந்தா, உங்க வெப்சைட்டோட கூகுள் அனலிட்டிக் நீங்க செட் பண்ணியிருந்தா, ஓகே. லிங்க் பண்ணியிருந்தா, ஓகே. ஸோ இந்த மாரி நீங்க என்ன பண்ணிக்கலாம், இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கேதர் பண்ணிக்கலாம். ஓகே. இப்ப எகைன் நான் ஹோம் பேஜ்க்கு போறேன். கீழ அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டு வாங்க. எந்த பேஜஸ் அதிகமா பார்த்துருக்காங்க? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரிச்சி, கம்ப்யூட்டர் கோர்ஸ், லேர்னிங் ஹப் இந்த மாரி இருக்கு இல்லைங்களா? இது பார்த்துருக்காங்க. இதே மாரி நீங்க என்ன பண்ணிக்கலாம், எஸ்டர்டே நேத்து என்ன பார்த்துருக்காங்க அதிகமா?
அதே மாரி லாஸ்ட் 7 டேஸ் என்ன பார்த்துருக்காங்க. ஸோ இந்த மாரி நீங்க என்ன பண்ணிக்கலாம், டீட்டெயில்ஸ் எல்லாம் கேதர் பண்ணிக்கலாம். அதே மாரி பாருங்க கண்ட்ரீஸ் இன்னைக்கு வந்து எஸ்டர்டே யுனைட்டட் ஸ்டேட்ல 2, எஜிப்துல 1, பிரான்ஸ்ல 1 லாஸ்ட் 7 டேஸ் குடுக்குறேன் பாருங்க. யுனைட்டட் ஸ்டேட்ஸ்ல 19, சைனால 5, போலந்து, பாகிஸ்தான் இந்த மாரி உங்களுக்கு என்னென்ன கண்ட்ரீஸ்ல எவ்வளோ மெம்பர்ஸ் நம்மள வியூ பண்ணியிருக்காங்க. இதுதான் ஈவென்ட் கவுண்ட். இங்க இருக்கு இல்லைங்களா அந்த சைடுல. அவங்க வந்து எவ்வளோ நேரம் பேஜ் வந்து வியூ பண்ணியிருக்காங்க, கிளிக் பண்ணியிருக்காங்க, ஸ்க்ரோல் பண்ணியிருக்காங்க, ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மெத்தட் எல்லாமே உங்களுக்கு காமிக்கும். நெக்ஸ்ட் அந்த செஷன் மூலமா நம்மளுக்கு வந்தது ஆர்கானிக்கா எவ்வளோ வந்திருக்கு 9, ரெஃபரல் மூலமா எவ்வளோ வந்திருக்கு 13, டைரக்ட் மூலமா 10, அன்அசைன் ஆர்கானிக் வீடியோவோட இந்த மாதிரி வந்திருக்கு இல்லையா. சிட்டி அது வந்து கண்ட்ரிஸ் பார்த்தோம் இல்லைங்களா. இப்போ பாருங்க சிட்டிஸ் பேஸ்டு. இப்போ லாஸ்ட் 7 டேஸ் கொடுக்குறேன். சிட்டிஸே பாருங்க. சென்னையில மட்டும் 19, திருவனந்தபுரம் 4, கோயம்புத்தூர், பெங்களூர், ஆஷ்பர்ன், டேலஸ், மதுரை இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் என்ன பண்ணுன்னா எவ்வளோ ஆக்டிவ் யூசர்ஸ் நம்மளுக்கு வந்திருக்காங்க அப்படின்றது காமிக்கும். ஓகே. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் வெப்சைட்டில் பார்க்கணுன்னா உங்களுடைய வெப்சைட்டை கூகுள் அனலிட்டிக்கோட நீங்கள் கனெக்ட் பண்ணணும். ஓகே. இதுதான் இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன் உங்களுக்கு சொல்லித்தர போறேன். ஸோ லாஸ்ட் 7 டேஸ்லயே டோட்டல் எவ்வளோ வந்திருக்காங்க 95 யூசர்ஸ். பட் என்னுடைய வெப்சைட்ல 5 மினிட்ஸ் 9 செகண்ட்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ண போறோம், என்னுடைய சோலை டைம் வெப்சைட் இருக்கு இல்லைங்களா, கிளைண்டுடைய வெப்சைட்ல கனெக்ட் பண்ணி நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே. எஸ்டர்டே வந்து நம்ம சர்ச் கன்சோல் பார்த்தோம் இல்லைங்களா, solaytime.com அப்படின்றத நான் சப்மிட் பண்ணியிருந்தேன் இல்லையா. அப்போ சைட் மேப் வந்து எப்படி இருந்தது உங்களுக்கு, குட்டின் ஃபெட்ச் அப்படின்னு காமிச்சது. நேற்று நான் லைவாகவே காமிச்சிருந்தேன். நம்மளுடைய சைட் மேப் வந்து குட்டின் ஃபெட்ச்னு காமிச்சிச்சு இல்லைங்களா. இன்னைக்கு பாருங்க 51 பேஜஸ் என்ன காமிக்குது, சக்ஸஸ். ஸோ சக்ஸஸாக நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா என்னுடைய சைட் மேப் நம்மளுக்கு டிடெக்ட் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ த சேம் அக்கௌண்ட் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். கூகுள் சர்ச் கன்சோலில் நீங்கள் என்ன இமெயில் ஐடி வச்சு கொடுத்துருக்கீங்களோ அதே இமெயில் ஐடியில் தான் நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய அனலிட்டிக்கையும் நீங்கள் செட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ செகண்ட், வாட் இஸ் இட், ஒய் யூஸ் இட், ஹவ் இட் ஒர்க்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. வாட் இஸ் இட் அப்படின்னா இட்ஸ் அ ட்ராக்கிங் பிளாட்ஃபார்ம். எவ்வளோ யூசர்ஸ் வராங்க, என்ன வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, என்ன பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, எந்த பேஜை கிளிக் பண்ணுறாங்கன்ற இந்த ஈவெண்ட் எல்லாமே என்ன பண்ணும், ட்ராக் பண்ணுற பிளாட்ஃபார்ம். வை யூஸ் இட், ஏன் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ எந்த கண்டென்ட் வந்து டேட்டா டிரைவன் டெசிஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா, எந்த கண்டென்ட்டுக்கு அதிகமான டிராஃபிக் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நான் மதர் போர்டு ரிப்பேர்னு காமிச்சிருக்கேன் இல்லைங்களா. அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இது ரிலேட்டடாக எக்ஸ்ட்ரா நீங்கள் இன்ஃபர்மேஷன் அதில் அப்டேட் பண்ணலாம். ஸோ உங்கள் வெப்சைட்டில் எந்த பேஜுக்கு அதிகமான விசிட்ஸ் வர்றாங்களோ அந்த பேஜினுடைய கண்டென்ட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணிடலாம். இல்லை நியூவாக நீங்கள் டைட்டில் ஆர்டிகல்ஸ் மாதிரி ரைட் பண்ணலாம். ஓகே. ஹவ் இட் ஒர்க்ஸ் அப்படின்னா இட்ஸ் அ ஸ்மால் ஜாவா ஸ்கிரிப்ட் கோடு. அந்த கோடை உங்க வெப்சைட்ல நீங்க போட்டீங்கன்னா இட் வில் கலெக்ட் ஆல் த இன்ஃபர்மேஷன் அண்ட் சென்ட் டு த கூகுள் சர்வர். ஓகே. ஸோ உங்க வெப்சைட்ல இருந்து இந்த ஸ்மால் ஜாவா ஸ்கிரிப்ட் கோடு தான் உங்க யூசர்ஸ் ட்ரிகர் பண்ற அந்த பாயிண்ட்ல இருந்து லொகேஷன்ல இருந்து எல்லாத்தையும் டேட்டா கலெக்ட் பண்ணி கூகுள் சர்வர்ஸ்க்கு நம்மளுக்கு அனுப்பும். ஓகே. யா, இதுதான் நம்ம இங்க பண்ண போறோம். நெக்ஸ்ட் வந்து கூகுள் டேக் மேனேஜர் அப்படின்றது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ கூகுள் டேக் மேனேஜர் இட்ஸ் அ மெயின் எலக்ட்ரிக்கல் சுவிட்ச் போர்டுன்னு நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகே. இப்போ நீங்கள் வந்து ஜிடிஎம் அப்படின்னு சொல்லுவோம். கூகுள் அனலிட்டிக் அப்படின்றது GA4, கூகுள் டேக் மேனேஜர்ன்றது ஜி கூகுள் டி டேக் எம்ன்றது மேனேஜர். ஓகே. இந்த கூகுள் டேக் மேனேஜர்ன்ற டூல் தான் உங்களுடைய எல்லா ஃபேஸ்புக் பிக்சல்ஸாக இருக்கட்டும், இல்லை உங்களுடைய மற்ற எனி பிளாட்ஃபார்மையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதோட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆட்ஸாக இருக்கட்டும், இல்லை அனலிட்டிக்காக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு வந்து ஃபேஸ்புக் பிக்சல்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே இந்த ஜிடிஎம் கண்டெய்னர் ஒரே இதில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ப்ளக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ இங்கே நான் சொல்லியிருக்கேன் வித்தவுட் ஜிடிஎம்
இல்லாம என்ன பண்ணுவீங்க? ஒவ்வொன்னுக்கும் தனித்தனி டூலா போடுவீங்க. தனித்தனி டூல்னா என்ன? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, உங்களுக்கு ஒரு ஹவுஸ வச்சு நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன். ஓகே. இப்ப ஜிடிஎம்னு ஒண்ணு இல்ல அப்டின்னா, உங்களுடைய வீட்டுல நீங்க Facebook பிக்சல்ஸ் வந்து நீங்க செட் பண்ண போறீங்கன்னு வைங்களேன், அந்த சென்சார். அதுக்கு ஓட்ட போட்டு ஒரு வயர் போட்டு அதுக்கு ஒரு தனி டூல். அனலிட்டிக் பண்ண போறீங்கன்னு வைங்களேன், கேமரா வச்சு கண்காணிக்க போறீங்கன்னு வைங்களேன், அதுக்கு ஓட்டு போட்டு, அதுக்கு தனி வயர் குடுத்து, அதுக்கு ஒரு தனி டூல். ஸோ, ஆட்ஸ் ட்ராக் பண்ண போறீங்கன்னா, ஒவ்வொன்னுக்கும் நீங்க தனித்தனி டூலா நீங்க என்ன பண்ணுவீங்க? செட் பண்ணுவீங்க. இதே தான் வெப்சைட்டுக்கும். Google Tag Manager நீங்க கனெக்ட் பண்ணல அப்படின்னா, நம்மளுக்கு என்ன ஆகும்? உங்களுக்கு ஒவ்வொரு பிளக்கின்ஸா வெப்சைட்ல நீங்க நியூவா இன்சர்ட் பண்ணணும். அப்படி இன்சர்ட் பண்ணும்போது உங்க வெப்சைட் ரொம்ப ஸ்லோவாகும். லோட் அதிகமா குடுக்கும். ஸோ, ஆனா இங்க பாருங்க ஜிடிஎம் செகண்ட் இமேஜ் பாருங்க. ஜிடிஎம் கண்டெய்னர்ல அது நீங்க ஜிடிஎம்ன்றது இட்ஸ் மெயின் ஸ்விட்ச் போர்ட் மாரி. அத நீங்க செட் பண்ணிட்டீங்கன்னா, அதுல அனலிட்டிக்கா இருக்கட்டும், பிக்சல்ஸா இருக்கட்டும், ஆட்ஸ் ட்ராக்கிங்கா இருக்கட்டும், ஆட் மேனேஜரா இருக்கட்டும், எல்லாத்தையுமே பிளக் பண்ணிக்கலாம். ஒன்னொன்னுக்கும் தனித்தனி ஓட்டு போட்டு இந்த மாரி பண்ணணும் அப்படின்றது கிடையாது. ஸோ தட் இஸ் என்னன்னா சிம்பிள் கான்செப்ட். ஓகேவா? ஸோ இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி நம்ம கனெக்ட் பண்றதுன்னு பார்ப்போம். பிஃபோர் தட் இத கனெக்ட் பண்றதுக்கு முன்னாடி இதனுடைய கனெக்ஷன் GEO, AEOட இதுக்கு என்ன கனெக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்றத நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த இமேஜ்ல நான் ரொம்ப அழகா எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஸ்மால் பண்ணிக்கிறேன். அனலிட்டிக்ஸ்ன்றது என்னன்னா, அந்த டேட்டாஸ் எல்லாம் டிரைவ் பண்ணி GEOல உங்களுக்கு ஸ்டோர் பண்ணி காமிக்கும். ஓகே. அனலிட்டிக்ஸ் செட் பண்ணி இருந்தீங்க அப்படின்னா, AIல உங்களுடைய டேட்டாஸ் எல்லாம் ஜெனரேட்டிவ் என்ஜின் ஆப்டிமைசேஷன்ல காமிக்கும். இதே Google Tag Manager நீங்க செட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்ட் கொஸ்டின்ஸ், ஹவ் டூ எல்லாம் இருக்கு பாருங்களேன், அந்த இதுல காமிக்கும். ஓகே. இதுதான் டிஃபரன்ஸ். கீழ அந்த இமேஜ்லயே தெரியும். இந்த டேக் மேனேஜர்ன்றது என்னன்னா, ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்ட் கொஸ்டின், ஃபீச்சர் ஆன்சர்ஸ் இருக்கு இல்லைங்களா? ரிச் ஸ்னிப்பெட் சொன்னேன் இல்லைங்களா? ஸ்கீமால அதுதான். இத பாருங்க. Google Analytics அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் AI GEO ஜெனரேட்டிவ் என்ஜின் ஆப்டிமைசேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? இங்க பாருங்க AI ஜெனரேட்டர் ஓவர்வியூன்னு சொல்லி இந்த இமேஜ்லயே நீங்க பார்த்தா புரியும். ஓகே. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, Google Analytics வந்து என்னுடைய சோலைட் டைம் கிளையண்ட் உடைய வெப்சைட்டான solightime.comக்கு நான் செட் பண்ண போறேன். ஸோ, அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும் அப்படின்ற ஸ்டெப் பை ஸ்டெப்பாலாம் இங்க குடுத்துருக்கேன். அத நம்ம இப்ப பார்க்கலாம். ஓகே. அனலிட்டிக்ஸ் அப்படின்ற உங்களுடைய நீங்க அந்த டூல் இருக்கு இல்லைங்களா? அது மூலமா லாகின் ஆயிக்கங்க. ஆல்ரெடி நான் லாகின் ஆயிருக்கனால எனக்கு இந்த மாரி ஓப்பன் ஆகுது. நீங்க வந்து புதுசா உங்களுடைய வெப்சைட்ட நீங்க என்ன பண்ணுங்க, எந்த இமெயில் வச்சு பண்ணியிருக்கீங்களோ, அந்த இமெயில் மூலமா நீங்க ஓப்பன் பண்ணி, அனலிட்டிக்ல நீங்க வந்து என்ன பண்ணிருங்க, லாகின் ஆயிருங்க. ஓகே. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம், ஒவ்வொன்னுக்கும் தனித்தனி அக்கவுண்ட் இல்ல ப்ராப்பர்ட்டீஸ் ரெடி பண்ண போறோம். உங்களுக்கு யூஸ் பண்ணும்போதே தெரியும். இது என்னுடைய கிளையண்ட் உடைய அனலிட்டிக்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா, சிவம் மொபைல். அதுல ஏகே என்டர்பிரைஸ் சிவம்ன்னு சொல்லி இங்க ஒரு 1000க்கு மேல நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஒரு அக்கவுண்ட்லயே மல்டிபிள் ப்ராப்பர்ட்டீஸ் நீங்க செட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், அகைன் நான் ப்ராப்பர்ட்டீஸா செட் பண்ணணும் அப்படின்னா, நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா, உங்க வெப்சைட் இருக்கு. Google Analyticsல நீங்க ஜஸ்ட் லாகின் ஆயிருங்க. அதுக்கப்புறம் எங்க போறீங்க, கீழ அட்மின் இருக்கு இல்லைங்களா? அந்த செட்டிங்ஸ் போயிருங்க. போயிட்டோன்னே, இங்க கிரியேட்ன்னு ஒரு சிம்பல்ஸ் காமிக்குது இல்லைங்களா? அக்கவுண்ட்னா இப்ப கிளையண்ட் உன்னுடைய வெப்சைட் எல்லாம் ஒவ்வொரு டிஃபரண்டான ஒரு ப்ராடக்ட் இல்ல அதனுடைய சர்வீஸ் டிஃபரண்டா இருந்ததுன்னா, நீங்க தனித்தனி அக்கவுண்ட் கிரியேட் பண்ணலாம். இல்ல ஒரே வெப்சைட், ஒரே கான்செப்ட் தான் ஆனா டிஃபரண்ட் வெப்சைட்ஸ் அப்படின்னா, நீங்க ஜஸ்ட் ப்ராப்பர்ட்டி மட்டும் என்ன பண்ணினா போதும், செலக்ட் பண்ணினா போதும். ஓகே. ஸோ இப்ப வந்து நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு அக்கவுண்ட் குடுத்துக்கிறோம். ஓகேவா? இந்த அக்கவுண்ட்ல நம்ம என்ன பண்றோம்னா, நம்மளுடைய அக்கவுண்ட்ஸ் நேம வந்து நீங்க ஆம் டைப் பண்ணிக்கலாம். இப்ப நீங்க ஆல்ரெடி Google Analytics இல்லன்னா, இந்த மாரி தான் நீங்க பண்ணணும். ப்ராப்பர்ட்டி வச்சு பண்ண முடியாது. அட்லீஸ்ட் ஒரு அக்கவுண்ட்ட குடுத்து நீங்க உள்ள போனா தான், அண்டர் ஒன் அக்கவுண்ட் நீங்க என்ன பண்ணலாம், மல்டிபிள் ப்ராப்பர்ட்டீஸ் நெறைய வெப்சைட் இருக்கு இல்லைங்களா? அது எல்லாம் ப்ராப்பர்ட்டீஸா குடுத்துக்கலாம். ஏன்னா எல்லாமே ஒரே சர்வீஸ் இல்லையா?
இதே டிஃபரன்ஸ் வந்து ப்ரொஃபஷனலா இருக்காங்க, அவங்களுடைய வெப்சைட் டிஃபரண்ட் சர்வீசஸ்ன்னு வைங்களேன், திரும்ப நியூ அக்கவுண்ட் இது மாரி கிரியேட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு இந்த மாரி தான் வரும். இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம்னா, சோலை டைம் அப்படின்னு நான் குடுத்துக்கிறேன். குடுத்துட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா, கீழ வாரீங்க. இது வந்து இ-காமர்ஸ் கிடையாது இல்லையா? ப்ராடக்ட் ரிலேட்டட் கிடையாது. இந்த கீழ உள்ள 3யுமே நீங்க டிக் பண்ணி நெக்ஸ்ட் குடுத்துக்கங்க. ஓகேவா? இப்ப ப்ராப்பர்ட்டின்னு கேக்குது பார்த்தீங்களா? இந்த இடத்துல நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்களுடைய ப்ராப்பர்ட்டீஸ் நேம் solaytime.com அப்படின்னு நான் குடுத்துக்கிறேன். கீழ வந்து உங்களுடைய டைமிங் நீங்க செலக்ட் பண்ணிக்கங்க. ஓகே, இந்தியா. ஸோ இதுல வந்து நம்ம என்ன பண்றோம்? இந்தியன் ருப்பி. இது மட்டும் நல்லா பார்த்துக்கங்க. இந்த இடத்துல solaytime.com இந்தியா குடுத்த உடனே ஆட்டோமேட்டிக் டைம் ஜோன் மாறிரும். அடுத்து கரன்சி. ஓகே. ஸோ இப்ப நெக்ஸ்ட் குடுக்குறீங்க. இந்த பிசினஸ் வந்து எந்த இண்டஸ்ட்ரி ரிலேட்டட்ன்னு கேக்குது இல்லையா? ஆர்ட்ஸ் அண்ட் என்டர்டெயின்மெண்ட்டா, பியூட்டி அண்ட் ஃபிட்னஸா, இல்ல பிசினஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியலா? ஸோ இந்த மாரி நீங்க என்ன பண்ணிக்கலாம், கரெக்ட்டான கேட்டகரிஸ் நீங்க செலக்ட் பண்ணி பார்த்துக்கங்க. ஓகே. ஸோ இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, நான் வந்து ஓகே, ஆர்ட்ஸ் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு நான் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா மீடியா சம்திங் அந்த மாரி செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு எது இந்த இது வந்து ஆர்டிகிள்ஸ் ரிலேட்டட் இல்லையா? ஸோ அதுக்கு எது செட் ஆகுமோ நீங்க அத செட் பண்ணிக்கங்க. ஓகே. இப்ப என்னுடைய ப்ளூமிங்ஸ் டாட் இன் பார்த்தீங்கன்னா, நாம வந்து என்ன குடுத்துருக்கோம்னா, எஜுகேஷன்ஸ் அண்ட் பிசினஸ் ரிலேட்டடா நான் குடுத்துருப்பேன் இல்லையா? ஸோ இந்த மாரி உங்களுக்கு கரெக்ட்டான ஜாப் கேட்டகரிய நீங்க செலக்ட் பண்ணிக்கங்க. நான் ஆர்ட்ஸ் அண்ட் என்டர்டெயின்மெண்ட். பிசினஸ் சைஸ் கேக்கும். ஜஸ்ட் வந்து இது ரிக்வயர்ட். நீங்க 1 to 10 எம்ப்ளாயீஸ் குடுத்தா போதும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்றோம்னா, நம்மளுக்கு என்னெல்லாம் இதுல அப்ஜெக்டிவ்ஸ் வந்து வேணும் அப்படின்றத நீங்க டிக் பண்ணிக்கங்க. இப்ப எனக்கு லீட்ஸ், சேல்ஸ், டிராஃபிக் அண்ட் என்கேஜ்மென்ட். அதர் பிசினஸ் அப்ஜெக்டிவ்னா 4மே டீசெலக்ட் ஆயிரும். ஸோ இத வந்து நீங்க செலக்ட் பண்ணாதீங்க. இந்த 4 மட்டும் நீங்க என்ன பண்ணிக்கங்க, செலக்ட் பண்ணிக்கங்க. ஓகேவா? இப்ப கிரியேட் குடுத்துட்டு ஐ அக்செப்ட் அப்படின்றத அக்செப்ட் பண்ணிருங்க. ஓகே. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம்? வெப்பா, ஆண்ட்ராய்டா இல்லன்னா iOS ஆப்பா? ஓகே. ஸோ இதுல நம்மளுக்கு என்னது? வெப்சைட் இல்லையா? வெப் தான். ஓகே. இத குடுத்துக்குங்க. இந்த இடத்துல தான் நான் என்னுடைய solaytime.com அப்படின்ற வெப்சைட்ட நான் குடுக்க போறேன். இதுதான் என்னுடைய வெப்சைட். கிளையண்ட்னுடையது. காப்பி பண்றீங்க. இந்த இடத்துல பேஸ்ட் குடுக்குறீங்க. ஓகே. ஸோ இதுதான் புரோட்டோகால் இல்லையா? எனக்கு ஆல்ரெடி HTTPSல இருக்கு. நீங்க என்ன பண்றீங்கன்னா, அத மட்டும் அழிச்சிருங்க. இந்த மாரி வச்சுக்கங்க. ஏன்னா இங்கேயும் HTTPS, இங்கேயும் HTTPSன்னு குடுக்காதீங்க. ஓகே. யாஹ். இதே இத நீங்க என்ன பண்ணிக்கலாம், எங்கேயுமே காப்பி பண்ணி குடுத்துக்கலாம். ஓகே. குடுத்தீங்கன்னா கீழ பேஜ் வியூ, ஸ்க்ரோல், அவுட்பவுண்ட் லிங்க்ஸ் இந்த மாரி சைட் சர்ச், வீடியோ என்கேஜ்மென்ட், ஃபைல் டவுன்லோட், ஃபார்ம் இன்டராக்ஷன் சொல்லி ஏகப்பட்ட மெஷரிங்ஸ டிஃபால்ட்டா உங்களுக்கு என்ன பண்ணும்னா, செட் பண்ணி வச்சிருக்கு. நீங்க ஜஸ்ட் கிரியேட் அண்ட் கன்டின்யூ. புரியுது இல்லைங்களா? ஸோ நீங்க என்ன பண்றீங்க? அக்கவுண்ட் கிரியேட் பண்றீங்க. உங்களுடைய சாய்ஸ் என்னென்னவோ அத செலக்ட் பண்ணிட்டு, செட்டப் டேட்டா ஸ்ட்ரீம் இட்ஸ் மேண்டேட்டரி. இந்த இடத்துல நீங்க சோலை டைம் குடுக்குறீங்க. முன்னாடி HTTPSஆ இல்ல HTTPயான்னு பார்த்துக்கங்க. நெக்ஸ்ட் சோலை டைம் குடுத்து கிரியேட் குடுத்துருங்க. ஓகேங்களா? இப்ப என்ன ஆயிடுச்சு எனக்கு? இந்த solaytime.com அப்படின்ற இந்த இது வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இதுக்கு பேர் டேட்டா ஸ்ட்ரீம். ஓகேங்களா? ஸோ இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு Google Analyticல நீங்க பண்ணக்கூடிய மொத ஸ்டெப்ஸ். ஓகேவா? ஸோ இத தான் நீங்க என்ன பண்ண போறீங்க? இப்ப பார்க்க போறீங்க. ஓகே. ஸோ இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த இன்ஸ்டால் அப்படின்னு நீங்க குடுத்தீங்க. இன்ஸ்டால் வேர்ட்பிரஸ்லயும் பண்ணலாம். இன்ஸ்டால் மேனுவலியும் பண்ணலாம். ஓகே. ஸோ இப்ப நான் என்ன பண்றேன்னா, இன்ஸ்டால் மேனுவலி அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லைங்களா? இதுல நேத்து நீங்க வந்து பார்த்திருப்பீங்க. Google சர்ச் கன்சோல்ல அந்த கோட எடுத்து நம்ம வந்து ஒரு பிளகின்ஸ் போட்டு அதுல பண்ணோம் இல்லைங்களா? அதே மாரி தான் Google டேக் இருக்கு இல்லைங்களா? இது ஒரு கோடிங். இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் கோடிங்க நீங்க வந்து என்ன பண்ணணும்? ஹெட்டுக்கு கீழ போடணும். ஓகே. இம்மீடியேட்லி ஆஃப்டர் த ஹெட் எலிமெண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா? அதுக்கு கீழ நீங்க என்ன பண்ணணும்? இத போடணும் இல்லையா? ஸோ இது ஒரு மெத்தட். இப்ப நம்ம இத போடுறதுக்கு முன்னாடி இது ஜஸ்ட் GA4 வந்து கிரியேட் பண்றது மட்டும்தான். ஆனா நான் சொன்னேன் இல்லைங்களா? Google டேக் மேனேஜர் இருக்கு இல்லைங்களா? அந்த டேக் மேனேஜர் தான் இஸ் அ மெயின் டூல்.
அந்த டேக் மேனேஜர் நீங்க ரெடி பண்ணினா மட்டும்தான் உங்களுக்கு பாருங்க வெப்சைட்டோட கனெக்ட் பண்ணும்போது அனலிட்டிக்கா இருக்கட்டும், Facebook பிக்சல்ஸா இருக்கட்டும், Google ஆட்ஸா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் Google டேக் மேனேஜரோட கனெக்ட் பண்ணிரும். ஓகே. ஸோ இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ண வேண்டியது இது. நெக்ஸ்ட் நீங்க கிரியேட் பண்ண வேண்டியது என்னன்னா, இந்த இடத்துல இத க்ளோஸ் பண்ண உடனேயே இந்த மெஷர்மென்ட் ஐடிய வச்சு தான் நம்ம Google டேக் மேனேஜரையே கிரியேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ நல்லா பார்த்துக்கங்க. நான் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்க ஜஸ்ட் மேனுவலா நீங்களே பண்ணிரலாம். பட் இந்த மெஷர்மென்ட் ஐடி இருக்கு இல்லைங்களா? அத மட்டும் நீங்க என்ன பண்ணிக்கிறீங்கன்னா, நோட் பண்ணி வச்சுக்கங்க. இதுதான் Google டேக் மேனேஜர்ன்ற அந்த மெயின் ஸ்விட்ச் போர்ட நான் கிரியேட் பண்றதுக்கான மெஷர்மென்ட் ஐடி. ஓகேங்களா? இப்ப நான் என்ன பண்றேன்னா, அப்படியே இங்க போறேன். Google டேக் மேனேஜர். ஓகே. ஓப்பன் Google டேக் மேனேஜர் நான் குடுத்திருக்கேன். ஓகே. ஸோ ஜஸ்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா, Google டேக் மேனேஜர்ன்னு டைப் பண்ணிக்கிறீங்க. அதுக்கு கீழ பார்த்தீங்கன்னா, கீழ இருக்கு பாருங்க. அபௌட் Google டேக் மேனேஜர். அது செலக்ட் பண்ணிக்கிறீங்க. இதுல ஓப்பன் Google டேக் மேனேஜர். ஓகே. ஸோ இதனுடைய ஷார்ட்கட் மேல இப்படி போட்டீங்கனாலும் வந்துரும். tagmanager.google.com. ஓகே. இவ்வளவு தூரம் வரணும்னு அவசியம் இல்ல. நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க, tagmanager.google.com இப்படின்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிரும், இந்த இடத்துல உங்களுக்கு அது வந்துரும். ஓகே. அதே மாதிரி நீங்க என்ன பண்ணலாம்னா, இந்த ஐடிய நம்ம காப்பி பண்ணி இங்க வச்சுக்கிறோம் நோட்பேட்ல. அடிக்கடி போய் எடுக்க முடியாதுன்றதுக்காக. ஓகே. கன்டினியூ டு ஹோம் நான் போயிட்டேன். இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு சோலை டைம் அப்படின்ற புது அக்கவுண்ட் வந்துருச்சு. இல்லையா? அதுக்குள்ள இங்க வந்துருச்சு இல்லையா? இதே ப்ராப்பர்ட்டி மாரி நான் கிரியேட் பண்ணியிருந்தா, இந்த சிவம் மொபைலுக்குள்ளேயே சோலை டைம் அப்படின்னு வந்துரும். அப்ப இன்னொரு கிளையண்ட் உடைய பிசினஸோட இதுவும் என்ன ஆயிரும்னா மெர்ஜ் ஆயிரும். அப்படி மெர்ஜ் ஆனா என்ன பண்ண முடியும்? நம்மளுக்கு எல்லாத்தையுமே சேர்த்து பார்க்குற மாரி இருக்கும். அந்த கிளையண்ட் வந்து மத்தவங்களுடைய ரிப்போர்ட்டையுமே சேர்த்து பார்க்குற மாரி இருக்கும். ஸோ அதனால அக்கவுண்ட்டா கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த மாரி இந்த சைடு லெஃப்ட் சைடு வரும். இதே நீங்க ப்ராப்பர்ட்டீஸியா ரெடி பண்ணா, இந்த சைடு ஃபுல்லா வரும். ஸோ நீங்க பண்ணும்போது உங்களுக்கு புரியும். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, சோலை டைம் வந்துருச்சு இல்லைங்களா? இந்த ஏரோவ கிளிக் பண்ணி பாருங்க. இந்த இருக்கு இல்லைங்களா? அனலிட்டிக் பக்கத்துல சோலை டைம். இது பக்கத்துல டேக் மேனேஜர் இருக்கு பாருங்களேன். இப்ப நம்ம அனலிட்டிக் கனெக்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் டேக் மேனேஜர். இத குடுத்துட்டீங்கன்னா, நீங்க என்ன பண்ணிக்கலாம், அந்த இடத்துக்கு நீங்க போய்க்கலாம். இது எல்லாமே நான் ஆல்ரெடி அவங்களுக்கு கிரியேட் பண்ணியிருக்க டேக். இந்த மாரியும் நீங்க ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நீங்க Google சர்ச்லயும் டைப் பண்ணிக்கலாம். இல்லன்னா இந்த மெத்தட்லயும் நீங்க ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு சோலை டைமுக்கு புதுசா ஒரு நியூ அக்கவுண்ட் ஓப்பன் பண்ண போறேன். இங்க மேல பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் ப்ளூமிங் டுட்டோரியல், சிவம் மொபைல், அட்வான்ஸ் ஹெச்வேக் இது 3க்கும் வச்சிருப்பேன். சோலை டைத்துக்கு இல்ல பார்த்துக்கங்க. இந்த இடத்திலேயே பாருங்க. சோலை டைம் இன்னும் நான் செட் பண்ணல. அப்ப நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல டேக் மேனேஜர் நீங்க எடுத்ததுக்கு அப்புறம் அட்மின் இருக்கு இல்லைங்களா? அட்மின் அதை செலக்ட் பண்ணிக்கங்க. ஓகே. என்ன பண்றீங்க? அட்மின் செலக்ட் பண்றீங்க. உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நான் கீழே ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொடுத்துருப்பேன் பாருங்க. இப்போ டேக் மேனேஜர் நம்ம பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து அட்மினுக்கு போய் ஆட் நியூ அக்கவுண்ட் நான் கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன் இல்லைங்களா? இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவோம். இந்த இருக்கா அக்கவுண்ட் செட்டிங்னு இருக்கு இல்லைங்களா? இங்க ஒர்க் ஸ்பேஸ்ல இருந்தோம். அட்மினுக்கு வந்துருங்க. அதுல நம்ம என்ன பண்ண போறோம்னா, இங்க பிளஸ் சிம்பிள் இருக்கு இல்லைங்களா? இத செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா, அக்கவுண்ட் செட்டப் இந்த இடத்துல நான் கொடுத்திருக்க மாதிரி வருது இல்லைங்களா? இந்த இடத்துல நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்களுடைய கம்பெனி நேம் ஒன்றும் இல்லை, உங்க டொமைன் நேம் தான், உங்களுடைய கண்ட்ரி அண்ட் கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வெப்சைட்ஸ். இதை காப்பி பண்றேன். சாரி, அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. இங்க கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெப் தான். இதுல எதுவுமே கிடையாது. ஆப்போ ஆண்ட்ராய்டோ எதுவுமே இல்லை. வெப்பை செலக்ட் பண்ணிட்டு கீழே என்ன கொடுக்குறீங்க, கிரியேட் அப்படின்னு கொடுக்குறீங்க. இந்த இடத்துல ஐ ஆல்சோ அக்செப்ட் டேட்டா ப்ராசஸிங் டேர்ம்ஸ் அதை நம்ம கொடுத்துட்டு எஸ் கொடுத்துட்றீங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. இந்த ஸ்டெப் முடிஞ்ச உடனேயே நம்மளுக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோடு வருது. ஓகே. இந்த கோடை தான் நம்ம எங்க போகணும், வெப்சைட்டுக்கு போய் பிளகின்ஸ் போட்டு காப்பி பேஸ்ட் பண்ணணும்.
நல்லா பாருங்க, paste this code as high in the head. ஓகே, அதே மாதிரி immediately after the body tag, இது head tag. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்றேன்னா, என்னுடைய solaytime.com இருக்கு இல்லைங்களா, அதுல நான் லாகின் ஆயிட்டேன். எங்க போகணும்? plugins நான் போடணும். plugins போறீங்க, add plugins. இந்த இடத்துல search pluginsல WP code அப்படின்னு நீங்க டைப் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த இருக்கு இல்லைங்களா, இதுதான் WP code, insert headers and footers, custom code snippets, WordPress code manager, இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், காப்பி பேஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். ஓகே, என்ன நீங்க plugins டைப் பண்ணணும், WP ஸ்பேஸ் கோடுன்னு டைப் பண்ணிட்டா இந்த சிம்பிள் பார்த்துக்குங்க. இன்ஸ்டால் கொடுக்குறீங்க. ஓகே, ஒன்ஸ் இன்ஸ்டால் ஆன உடனேயே ஆக்டிவேட் கொடுக்குறீங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த பிளகின்ஸ் எல்லாமே என்ன ஆகும்னா, இந்த லெஃப்ட் சைடு உள்ள டேஷ்போர்டுல எல்லாம் வியூ ஆகும். ஓகேவா? யா, நான் இப்போ என்ன பண்ணிட்டேன், என்னுடைய பிளகின்ஸ் கொடுத்துட்டேன். என்னுடைய பிளகின்ஸ் வந்து WP ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர்ஸ் இருக்கு இல்லைங்களா, இதுதான் இப்போ ஆக்டிவ்ல மாறிடுச்சு இல்லைங்களா. ஓகே, ஸோ இப்போ இதை எங்க போய் நம்ம பார்க்கறது அப்படின்னா, கோடு ஸ்னிப்பட்ஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க, இதுதான் அது. இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா, கோடு ஸ்னிப்பட்ஸ் போறீங்க, ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர் எடுக்கிறீங்க. ஓகே, வெரி சிம்பிள். வேர்ட்பிரஸ் நம்ம லாகின் பண்றோம், பிளகின்ஸ் வந்து WP கோடுன்னு அடிக்கிறீங்க, ஆக்டிவேட் இன்ஸ்டால் ஆக்டிவேட் கொடுக்குறீங்க. நெக்ஸ்ட் கோடு ஸ்னிப்பட்ஸ் வாரீங்க, ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர் எடுத்துக்கிறீங்க. இப்போ நம்மளுக்கு ஹெட்டர்ல காப்பி பண்ண சொன்னாங்க இல்லையா, அந்த கோடு இருக்கு இல்லைங்களா, அதை இப்படியே இந்த பாக்ஸ்ல இருக்கு இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணா காப்பி ஆயிரும். The snippet has been copied. இப்போ நம்ம என்ன பண்றோம், நம்மளுடைய ஹெட்டர் செக்ஷன்ல போட்டுருங்க, பேஸ்ட். அடுத்து அப்படியே கீழே பாருங்க, பாடி செக்ஷன்ஸ். ஓகே, பேஸ்ட் த கோட் இம்மீடியட்லி ஆஃப்டர் த ஓப்பனிங் பாடி டேக். காப்பி பண்றேன், என்னுடைய பாடி டேக்ல இருக்கனான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கேயே காமிக்கும் கூகுள் டேக் மேனேஜர், அதே மாதிரி இங்கே பாடி டேக் மேனேஜர் கூகுள் டேக். ஓகே, இப்போ நீங்க என்ன பண்ணீங்க, ஃபுட்டர்ல இருந்தா ஃபுட்டர்ல இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ சேவ் சேஞ்சஸ் அப்படின்னு கொடுத்துருங்க. ஓகேவா? சேவ் சேஞ்சஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த சோலை டைம் இருக்கு இல்லைங்களா, இவங்களை நம்ம என்ன பண்றோம்னா, ரைட் கிளிக் பண்றோம், வியூ பேஜ் சோர்ஸ் கொடுக்குறோம், கண்ட்ரோல் F கொடுத்து இந்த GTM கூகுள் டேக் மேனேஜர் இருக்கான்னு பார்க்குறோம். இல்லையா, என்ட்ரு அடிக்கிறேன் பாருங்க, GTM எனக்கு 0 தான், 0 to 0 தான் காமிக்குது இல்லையா. இப்போ நான் என்ன பண்ண போறேன், என்னுடைய வெப்சைட்ல நான் அதை சேவ் பண்ணிடுறேன். ஓகே, நான் ரிஃப்ரெஷ் பண்ணிடுறேன். யா, அடுத்து நம்ம என்ன பண்றோம்னா, இதையும் ரிஃப்ரெஷ் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ கண்ட்ரோல் F கொடுத்துட்டு நீங்க GTM அப்படின்னு தேடினீங்க அப்படின்னா, இங்க பாருங்க, இதுதான் உங்களுக்கு டேக் மேனேஜர். முன்னாடி இல்ல, ஆனா நான் போட்ட டேக் மேனேஜர் இங்க கிரீன் கலர்ல காமிக்குதா, டேக் மேனேஜர். ஓகே, ஸோ இப்படி தான் நீங்க என்ன பண்ணணும்னா, வியூ சோர்ஸ் மூலமா நீங்க செக் பண்ணிக்கணும். ஓகே, எண்டு டேக் மேனேஜர், இதுதான் மெஷர்மெண்ட் ஐடி, அங்க டேக் மேனேஜர்ல கொடுத்தோம் இல்லைங்களா, அதுதான். ஓகே, ஒன்ஸ் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரி பண்ணாதீங்க, இந்த இடத்துல இந்த இருக்கு இல்லைங்களா GTM WH, இதை கிளிக் பண்ணாலே அந்த கோடு வந்துடும். ஓகே, டேக் மேனேஜர் வாரீங்க, இந்த கோடை நீங்க ஜஸ்ட் என்ன பண்றீங்க, இப்படியே கிளிக் பண்றீங்க, அவ்வளவுதான். எப்பயுமே இந்த இடத்துல தான் இருக்கும். இது சோலை டைமுக்கு. அடுத்து வந்து சிவம் மொபைல் அப்படின்னு இருக்குன்னு வைங்களேன், அதை கிளிக் பண்றேன்னா இது அதனுடைய கோடு. நல்லா பார்த்துக்குங்க, நிறைய அக்கௌண்ட் ஒரே இடத்துல வச்சிருந்தாலும் கரெக்டா சோலை டைம் அப்படின்னு நீங்க செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த கோடை வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க. ஒவ்வொன்றுக்கும் கோடு மாறுது பாருங்க. GTM லாஸ்ட் BTZ7, இதே நான் ஆன்லைன் ட்ரைனிங் எடுக்கிறேன்னு வைங்களேன், இதனுடைய கோடு மாறிடும் பாருங்க. இந்த ஓகே 6722X. அதே மாதிரி சிவம் மொபைல் எடுக்கிறேன், அதுக்கு தனி FB6. இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் யூனிக் கோடு இருக்கும். அதனால நீங்க கரெக்டான அக்கௌண்ட்ல தான் இருக்கீங்களா அப்படின்னு செக் பண்ணிட்டு தான் இந்த கோடை வந்து நீங்க எடுத்துக்கணும். எப்போ வேணாலும் எடுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம பண்ணியிருக்க விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த டேக் என்ன பண்ணிட்டோம், காப்பி பண்ணிட்டோமா, வியூ பேஜ் சோர்ஸ்ல கன்ஃபார்ம் பண்ணோமா, அடுத்து நம்மளுடைய கோடு ஸ்னிப்பட் மூலமா ஹெட்டர் அண்ட் பாடியில போட்டதை நான் இங்கே காமிச்சிருக்கேன். ஓகே, அடுத்தது இப்போ நம்ம பண்ணியிருக்க மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு டேக் மேனேஜர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். அடுத்து நம்ம என்ன பண்ணணும், லிங்க்
இப்பதான் GA கூகுள் அனலிட்டிக்க நம்ம என்ன பண்றோம்? GTMக்குள்ள இன்சர்ட் பண்ண போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன் பாருங்க. கோ டு டாக்ஸ், கிளிக் நியூ. அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. இந்த இருக்கு இல்லைங்களா ஓவர் வியூக்கு கீழே டாக்ஸ் நியூ இந்த இருக்கு இல்லையா பட்டன், இதை கிளிக் பண்றீங்க. ஓகேவா? செகண்ட் என்ன சொல்லியிருக்கேன்? அதுல கூகுள் டேக் அப்படின்னு நான் எடுக்க சொல்லியிருக்கேன். ஓகே, இப்ப பாருங்க ட்ரிகர் டேப் கான்ஃபிகரேஷன் இருக்கு இல்லைங்களா, இதை செலக்ட் பண்றீங்க. இதுதான் அது. இந்த டேக் கான்ஃபிகரேஷன் நீங்க செலக்ட் பண்ணினா இந்த இடத்துல கூகுள் அனலிட்டிக்ஸ்னு காமிக்குதா? சி, அந்த இடத்துல தான் நீங்க என்ன பண்ணா கூகுள் அனலிட்டிக்ஸ் செலக்ட் பண்ணிட்டு கூகுள் டேக்னு செலக்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? கூகுள் டேக் செலக்ட் பண்ண உடனேயே நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். இந்த மெஷர்மெண்ட் ஐடின்னு ஒன்று நான் காப்பி பண்ணி நோட்பேடில் வச்சிருந்தேன் இல்லைங்களா, அவங்கள நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த இடத்துல பேஸ்ட் பண்றீங்க. ஓகே, இதை நீங்க எங்கேயும் கண்டுபிடிக்கலாம். சோலை டைம் இந்த இருக்கு இல்லைங்களா, இதுலையுமே கண்டுபிடிக்கலாம். இந்த இடத்துல இதை செலக்ட் பண்ணிட்டீங்கனாலே வந்துடும் மெஷர்மெண்ட் ஐடி. யா, இந்த இருக்கு இல்லைங்களா. ஓகே, ஸோ இந்த மெஷர்மெண்ட் ஐடியை செலக்ட் பண்ணிட்டு நான் இந்த டேக் ஐடியில் பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். ஓகே, கீழே அப்படியே வாரீங்க. இன்சியலேஷன்ஸ் ஆல் பேஜஸ் டிஃபால்ட்டாகவே இருக்கு. இதை அப்படியே நீங்கள் சேவ் கொடுத்துறீங்க. ஓகே, கூகுள் டேக்ல நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா திரும்பியும் நான் சொல்கிறேன் பாருங்க. டிஸ்கார்ட் சேஞ்சஸ், டேக்ஸ் போறீங்க, நியூ கொடுக்குறீங்க, டேக் கான்ஃபிகரேஷன்ஸ், கூகுள் அனலிட்டிக்ஸ், கூகுள் டேக். இந்த இடத்துல அந்த மெஷர்மெண்ட் ஐடியை பேஸ்ட் பண்றீங்க. கீழே பார்த்தீங்கன்னா இன்சியலைசேஷன் ஆல் பேஜஸ், இது தான் ட்ரிகர்ஸ் பாயிண்ட். ஓகே, எல்லா பேஜஸையுமே எந்த யூசர் ஆரம்பத்தில் இனிஷியல் அப்படின்னா என்ன, ஆரம்பம் இல்லையா, ஒரு யூசர்ஸ் உங்க பேஜை நீங்க டச் பண்ண ஆரம்பிச்சோடனே இந்த பாயிண்ட் ட்ரிகர் ஆயிரும். இது ட்ரிகர் ஆனாதான் கூகுள் அனலிட்டிக்ல எந்த கண்ட்ரியில பாக்குறாங்கன்னு முதற்கொண்டு நம்மளுக்கு லைவா காமிக்கும். ஓகே, ஸோ இந்த இடத்துல செட் ஆயிருக்க டிஃபால்ட்டாவே, இல்லைன்னா நீங்க இந்த மாதிரி செட் பண்ணிட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. இதுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கோங்க. ஓகே, டேக் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். இது உங்களுடைய ரெஃபரன்ஸ்க்காக. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்துருச்சு இல்லையா? இதுதான் செகண்ட் பாயிண்ட். டேக் நியூ கொடுக்குறீங்க, எல்லாமே பண்ணிட்டீங்க. லாஸ்டா நீங்க பண்ண வேண்டியது மூணாவது சப்மிட். சப்மிட் கொடுத்துட்டு இதுல நம்ம ஏதாவது ஒரு நேம், இது என்ன அப்படின்னு சொல்லி ஒரு வெர்ஷன் கேக்குது. செட்டிங் அப் கூகுள் அனலிட்டிக் 4. என்ன பண்றோம்? டேக் மேனேஜரோட கூகுள் அனலிட்டிக்கை இப்பதான் லிங்க் பண்றோம். ஓகே, ஃபர்ஸ்ட் பண்ணது கூகுள் அனலிட்டிக் 4 கிரியேட் பண்ணோம் அக்கவுண்ட். செகண்ட் டேக் மேனேஜர்ஸ் கிரியேட் பண்ணோம், அந்த கோடை வெப்சைட்ல போட்டு பேஸ்ட் பண்ணோம். தேர்ட் ஒன் இப்பதான் நான் மெயினான கான்செப்ட் பண்றேன். ஸோ பப்ளிஷ் கொடுத்த உடனேயே உங்களுக்கு என்ன ஆயிரும், இந்த பாயிண்ட் இப்படியே ட்ரிகர் ஆயிரும். ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுச்சு, உங்களுடைய வெர்ஷன் 2 செட்டப் GA4 கனெக்ட் ஆயிருச்சு. ஓகேங்களா? ஸோ இதுதான் நீங்க பண்ண வேலை. ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க வெப்சைட் வச்சிருந்தா இந்த 2 விஷயமும் நீங்க பண்ணா மட்டும்தான் கூகுள் அனலிட்டிக்ல ரொம்பவே சிம்பிளா பண்ண முடியும். கூகுள் சர்ச் கன்சோல் இன்டெக்ஸுக்காக. பட் உங்க வெப்சைட்ல யார் வரா என்ன செய்யறான்னு மானிட்டர் பண்றதுக்கு ஒரு CCTV கேமரா தேவை இல்லையா, அதுதான் இது. ஓகே, ஸோ அதனால கூகுள் டேக் மேனேஜர் இட்ஸ் வெரி மேண்டேட்ரி. இதை நீங்க அதே மாதிரி பண்ணி பார்த்துருங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம், எல்லாமே பண்ணிட்டு இதை க்ளோஸ் பண்ணிருங்க. அவ்வளவுதான், நம்ம செட் பண்ணிட்டோம். இப்போ பாருங்க லைவாவே உங்களுக்கு காமிக்குதா, வெர்ஷன் 2 இஸ் லைவ். டேக் 1 ட்ரிகர்ஸ் வேரியபிள்ஸ் இன்னும் நம்மளுக்கு எதுவுமே காமிக்கல. கீழே பார்த்தீங்கன்னா செட்டிங் அப் G4 என்ன ஆயிடுச்சு, நம்மளுக்கு அது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே, இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணலாம், ஒவ்வொரு கான்செப்டையும் இதோட நீங்க சப்மிட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? இவ்வளோதான். ஸோ டேக் மேனேஜர் நீங்க பண்ணணும்னா இவ்வளவும் பண்ணினாலே உங்களுக்கு என்ன ஆகும்னா ஓகே தான். நீங்க பண்ண வேண்டிய கான்செப்ட், கூகுள் அனலிட்டிக் போறீங்க, என்ன பண்றீங்க, அட்மின் கிரியேட் அக்கவுண்ட், நான் சொன்ன மெத்தடெல்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணிருங்க. நெக்ஸ்ட் என்ன பண்றீங்க, அதே இடத்துல
இங்க போறீங்க. இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம், Google Tag Managerன்னு இருக்கு இல்லைங்களா? இத தான் நீங்க செட் பண்ணணும். ஓகே. ஸோ இந்த இடத்துல தான் நீங்க என்ன பண்றீங்க, அந்த டேக்க நீங்க செலக்ட் பண்றீங்க. செலக்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்றீங்கன்னா, டேக் மேனேஜருக்கு போயிட்டு எல்லாத்தையுமே நீங்க பார்க்குறீங்க. நான் சொன்ன மாரி ஒவ்வொன்னா நீங்க செட் பண்ணி, அட்மின் போறீங்க, அக்கவுண்ட் செலக்ட் பண்றீங்க. அக்கவுண்ட் செலக்ட் பண்றீங்க. என்ன அக்கவுண்ட்ன்னு சொல்லி பாருங்க. அதெல்லாம் செலக்ட் பண்ணி குடுத்துட்டு ஓகே பண்ணிட்டீங்கன்னா, தட் இஸ் ஃபைனல். நெக்ஸ்ட் என்ன வொர்க் ஸ்பேஸ் போறோம். டேக் செலக்ட் பண்றோம். ஓகே. ஸோ இந்த இடத்துல தான் இத பண்ணினோம் இல்லையா? சப்மிட் குடுத்தோம். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா எல்லா பேஜஸும் இனிஷியலைஸ் ஆயிருச்சு. இப்ப நீங்க சோலை டைமுக்கு நீங்க போறீங்க அனலிட்டிக்குக்கு. ஹோம் நம்ம போறோம். எந்த ஒரு டேட்டாவுமே வந்திருக்காது. ஏன்னா நான் இப்ப தான் நியூவா நான் என்ன பண்ணியிருக்கேன், அப்டேட் பண்ணியிருக்கேன். ஒரு 2 ஆர் 3 டேஸ் எனக்கு என்ன பண்ணும்னா, இத சப்மிட் பண்றதுக்கு எடுக்கும். ஓகேவா? ஸோ அதனால நீங்க என்ன பண்ணா, ஃபர்ஸ்ட் நீங்க சப்மிட் பண்ண உடனேயே உங்களுக்கு வியூஸ் காமிக்காது. பட் என்ன காமிக்கும்? கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாமே இனிஷியலைஸ் ஆகுது. 48 ஹவர்ஸ் வந்து அது கேட்கும். அப்படி வந்து அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு யூசர்ஸ் அந்த சப்போஸ் யூசர்ஸ் வந்தா தான் காமிக்கும். வரலன்னா 0ல தான் இருக்கும். ஓகே. லோ லெவல் கன்டென்ட் கேட்டகரியில சேர்ந்த எல்லா வெப்சைட்ஸுக்குமே யூசர்ஸ் வரமாட்டாங்க. ஆனா, நம்ம போய் எடிட் பண்ணா கூட இந்த Google அனலிட்டிக்ல காமிக்கும். நம்ம என்ன பேஜ் எடிட் பண்றோம், என்ன செய்றோம் அப்படின்ற எல்லாமே என்ன பண்ணும் உங்களுக்கு அது காமிக்கும். ஓகே. இட் வில் டேக் சம் டைம். ஓகே. ஸோ அண்டில் தென் நீங்க வந்து என்ன பண்ணணும், அந்த ரிப்போர்ட்டுக்காக நீங்க வெயிட் பண்ணணும். ஸோ இந்த 2 விஷயமுமே நீங்க பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, Google அனலிட்டிக் பிளஸ் Google டேக் மேனேஜர் இத 2யும் வச்சு நீங்க என்ன பண்றீங்க, Google டேக் மேனேஜர் உங்களுக்கு எப்படியெல்லாம் யூசர்ஸ் வந்து வர்றாங்க, எந்த பேஜ் செக்ஷன்ஸ் பண்றாங்கன்னு எல்லாமே ட்ரிகர் பண்ணி உங்களுக்கு Google அனலிட்டிக்ல ரிப்போர்ட் வந்து காமிச்சிரும். ஓகே. ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு எந்த கான்டென்ட் வந்து அதிகமா பார்த்துருக்காங்க அப்படின்றத நீங்க என்ன பண்ணிக்கலாம், இதுல பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ இது பார்க்க கொஞ்சம் கன்ஃப்யூஷனா இருக்கும். நீங்க வந்து மேனுவலா செட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்பவே சிம்பிளா இருக்கும். ஏன்னா ஒரே டேக் தான். அனலிட்டிக், டேக் மேனேஜர் அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்றீங்கன்னா 2யும் லிங்க் பண்றீங்க. சின்ன கான்செப்ட் தான். காப்பி பேஸ்ட் தான் நீங்க பண்ற மாரி இருக்கும். பட் நீங்க என்ன ப்ரொஃபஷன் பண்றீங்களோ, அந்த ப்ரொஃபஷனலுக்கு ஏத்த மாரி நீங்க என்ன பண்ணணும்னா, அத லிங்க் பண்ணணும். ஓகே. ஸோ என்ன இண்டஸ்ட்ரி ஆர்ட்டா, இல்லன்னா நியூஸா, இல்ல பிளாகா என்ன மாரி இண்டஸ்ட்ரியோ அதெல்லாம் கரெக்ட்டா நீங்க நோட் பண்ணி வச்சுக்கங்க. ஏன்னா, அந்த டைம் உங்களுக்கு வந்து டைரக்ட்டா நீங்க குடுக்குற மாரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, Google டேக் மேனேஜர். இதுல பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி 3 வச்சிருந்தேன். இப்ப எக்ஸ்ட்ரா 1 இருக்கு 4. அடுத்து நீங்க ட்ரிகர்ஸ் பார்க்கலாம். ட்ரிகர்ஸ் அப்படின்னா, யூசர்ஸ் வந்து எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, அந்த மாரி எல்லாமே காமிக்கும். இப்ப வந்து என்ன காரணம் அப்படின்னா, நம்மளுக்கு எந்த ஒரு பாயிண்ட்டும் இல்ல. ஒரு நியூ குடுத்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், கிரியேட் பண்ணிக்கலாம். பட் நம்ம ஆல்ரெடி குடுத்துட்டோம். அப்படி குடுத்தோம் அப்படின்னா, வேரியபிள்ஸ் என்ன, ஃபோல்டர்ஸ் என்ன எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த இடத்துல நீங்க பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இது மாரி நான் என்ன பண்றேன்னா, ஒரு மண்டே மாரி நம்ம பார்ப்போம். நம்ம சோலை டைமுக்கு எவ்வளோ யூசர்ஸ் வந்திருக்காங்க, எத்தன பேஜஸ் வந்து நம்மளுக்கு வியூ ஆயிருக்கு. அது எல்லாமே நீங்க என்ன பண்ணிக்கலாம், இதுல பார்த்துக்கலாம். ஓகே. இங்க பாருங்க, பிஃபோர் நான் காமிச்சேன் இல்லைங்களா? ஜிடிஎம் இல்ல. ஆஃப்டர் Google டேக் மேனேஜர் நான் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம், Google டேக் மேனேஜர் அப்படின்ற அந்த டேக் முதற்கொண்டு உங்களுக்கு காமிக்கும். ஓகே. சர்ச் கன்சோல் பார்த்தீங்க இல்லையா? சர்ச் கன்சோல்ல உங்களுக்கு என்னுடைய பேஜ நான் நேத்து தான் சப்மிட் பண்ணுனேன். ஓகே. இந்த கிளையண்ட் உடைய பேஜ நான் நேத்து தான் சப்மிட் பண்ணேன். அந்த பேஜ் வந்து எனக்கு இன்டெக்ஸ் ஆகாம இருந்தது. ஓகே. ஸோ இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு பேஜஸ் இன்டெக்ஸ் ஆயிருக்கா இல்லையான்னு எப்படி செக் பண்ணுவீங்க? வெப்சைட் எடுக்குறீங்க, காப்பி பண்றீங்க, சர்ச் URL இன்ஸ்பெக்ஷன், சோலை டைம். இதுல கிரீன் கலர்ல URL இஸ் இண்டெக்ஸ்டுன்னு காமிக்கும் பாருங்க. URL இஸ் ஆன் Google. என்ன ஆயிருக்கு? நம்மளுடைய பேஜ் வந்து இன்டெக்ஸ் ஆயிருக்கு. ஒன் வேலிட் ஸ்கீமா வந்து டிடெக்ட் ஆயிருக்கு. ஓகே. ஸோ இந்த மாரி பார்த்துக்கலாம். Feb 9 லாஸ்ட்டா கிரால் ஆயிருக்கு. கிரால் அலவுட் எஸ். பேஜ் ஃபெட்ஜ் வந்து சக்சஸ்ஃபுல் இல்லையா? குட்டின் ஃபெட்ச்ல இருந்தது. சைட் மேப் சப்மிட் பண்ணும்போது இந்த இடத்துல குட்டின் ஃபெட்ச்ன்னு இருந்துச்சு. இப்ப சக்சஸ்க்கு வந்துருச்சு. ஸோ அதனால எல்லாமே என்ன ஆயிடுச்சுன்னா, நம்மளுக்கு சப்மிட் ஆயிடுச்சு. ஆனா, சப்மிட் ஆனாலுமே மெயின் டொமைன் தான் சப்மிட் ஆயிருக்கு. இதே நம்ம வந்து ரைட் பண்ண ஆர்டிகல்ஸ்லாம் இருக்கு பாருங்களேன்.
இந்த ஆர்டிகல்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, இதை நீங்கள் வந்து காப்பி பண்ணி யூஆர்எல்ல போட்டு பார்த்தீங்கன்னா இது இன்டெக்ஸ் ஆகிருக்காது. இந்த பேஜஸ் இன்டெக்ஸ் ஆகிருக்கு. குட். 7 ஹை ப்ரோட்டீன். அடுத்து 15 லேசி எடுப்போமா? இந்த யூஆர்எல்ல காப்பி பண்ணுறீங்க, பேஸ்ட் பண்ணுறீங்க. தட்ஸ் குட். அதுவுமே ஆயிடுச்சு பாருங்க. வேற என்ன ஆகலை? ஹவு டு ஒர்க் அவுட் விசஸ் ஜிம் ஹோம் ஒர்க் அவுட். இதை எடுத்துக்கிறேன், காப்பி அண்ட் யூஆர்எல் இன்ஸ்பெக்ஷனில் பேஸ்ட். அது ரெண்டுமே வந்து இண்டெக்ஸ் ஆகிருந்தது. இது ஆகலை பார்த்தீங்களா? அப்போ நீங்கள் ரிக்வெஸ்ட் இண்டெக்ஸிங் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா டெஸ்ட் லைவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அதனால் நீங்கள் ஒரு டொமைன் வாங்கி ஒரு வெப்சைட்டை நீங்கள் பில்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மெயினாக வந்து நீங்கள் கூகுள் சர்ச் கன்சோலில் ஃபஸ்ட்டு சப்மிட் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு கூகுள் அனலிட்டிக் ப்ளஸ் கூகுள் டேக் மேனேஜரை நீங்கள் என்ன பண்ணிடணும், கனெக்ட் பண்ணிடணும். அப்படி பண்ணினா மட்டும்தான் நம்மளுக்கு எங்கெல்லாம் ப்ராப்ளம் அக்கர் ஆகுது, எதை நம்ம ரிசால்வ் பண்ணால் ஓகேவா இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகே, இது என்னுடைய பேஜினுடைய லைவ் செஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒவ்வொரு கண்ட்ரிஸாக காமிக்குது பார்த்தீங்களா? லைவாக பார்க்குறதுனா இந்த கார்னரில் ரிப்போர்ட்ஸ்னு இருக்கும் பாருங்க. திஸ் இஸ் ரிப்போர்ட்ஸ். இதில் போயிட்டு ரியல் டைம் ஓவர் வியூன்னு கொடுத்தா தான் உங்களுக்கு உங்கள் வெப்சைட்லேயும் யாராவது லைவாக பார்த்தா காமிக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரியே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கீழே எவ்வளோ லீட்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஆடியன்ஸ் டைரக்ட் பாருங்கள், டைரக்ட் 163, ஆர்கானிக் 149 இந்த மாதிரி காமிக்குது. இது எல்லாம் என்னென்ன டேட்டில் யூசர்ஸ் வந்து நம்மளுக்கு ஆக்டிவிட்டியில் இருந்திருக்காங்கன்னு காமிக்குது பாருங்கள். ஸோ சிட்டிஸ், அதுக்கப்புறம் செஷன்ஸ் எல்லாமே காமிக்குது. ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ டோட்டல் ஆல் யூசர்ஸ் வந்து உங்களுக்கு காமிக்கும். இந்த மாதிரி ஆடியன்ஸ் எந்தெந்த டேட்டில் எவ்வளோ யூசர்ஸ் வந்திருக்காங்க. யூசர் அக்விசிஷன்னா நியூ யூசர்ஸ். ஓகே, ஸோ நியூ யூசர்ஸ் டைரெக்டாக எவ்வளோ வந்திருக்காங்க, ஆர்கானிக்காக எவ்வளோ வந்திருக்காங்க, இது எல்லாமே வந்து ரிப்போர்ட்டு தான். நீங்களே ஜஸ்ட்டு வியூ பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, இது வந்து நம்ம இ-காமர்ஸ் சேல்ஸ் எல்லாம் கிடையாது இல்லையா, அதனால இது தேவையில்ல. வெப்பு ஆர் ஆப்பு அது பார்க்குறோம் பாருங்கள். இப்போ வந்து ஆக்டிவ் யூசர்ஸ் என்னென்ன கண்ட்ரின்னு சொல்லி அந்த கண்ட்ரிஸோட காமிக்குது. எவ்வளோ என்கேஜ்மெண்ட் பர் யூசர்ஸ் ப்ளஸ் அந்த மாதிரி காமிச்சிட்டு வருது. எந்த லாங்குவேஜ் பார்த்துருக்காங்கன்னு காமிக்குது பாருங்களேன். இங்கிலீஷ், மலையாளம், சைனீஸ், ஃப்ரெஞ்சு இவங்க எல்லாமே வந்து பார்த்துருக்காங்க. ஆனால் இங்கிலீஷ்காரவங்க தான் கொஞ்சம் அதிகமாக பார்த்துருக்காங்க. ஓகே, ஸோ லாங்குவேஜ் இங்கிலீஷ்காரவங்கள தோஸ் ஹூ ஸ்பீக் இங்கிலீஷ் லாங்குவேஜ், ஸோ இதை வந்து பார்த்துருக்காங்க அப்படின்றது தான். டெமோக்ராஃபிக்ஸ் அப்படின்றது அவங்க எந்த ஏரியா எந்த எல்லாமே அதுதான். கண்ட்ரீஸாக இருக்கட்டும், சிட்டிஸாக இருக்கட்டும், ரீஜியனாக இருக்கட்டும். ஓகே, பேஜஸ் எந்தெந்த பேஜஸ் எல்லாம் அதிகமாக விசிட் ஆகிருக்கு, கோர்சஸ், லேர்னிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ட்ரிச்சி, ஓகே, பியாண்ட் த லிமிட், இது எல்லாமே வந்து ஆர்டிகல்ஸாக இருக்கட்டும் இல்லை பேஜஸாக இருக்கட்டும் உங்களுக்கு வர்றது தான். தென் யூசர்ஸ் என்கேஜ்மெண்ட் ஓவர் வியூ கொடுக்குறீங்க எவ்வளோ. சேம் இங்கே பாருங்களேன், நம்மளுடைய யூசர்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வெப்பில் தான் அதிகமாக பார்த்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம். இப்போ நான் டேட் மாத்திரம் பாருங்க, லாஸ்ட் 28 டேஸ், லாஸ்ட் மந்த் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி பாருங்க, நாங்கள் லாஸ்ட் மந்த்தில் ஹாப்பி பொங்கல் வந்தது இல்லைங்களா, அதுக்கெல்லாம் நாங்கள் அனுப்பினோம். அந்த பேஜஸ்லாம் நம்மளுக்கு காமிக்குது பாருங்க. அது மாதிரி டேட்டா ரெக்கவரி ட்ரைனிங்க்கு என்கொயரி வந்தது, இது எல்லாமே காமிக்குது. ஓகே, நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அதெல்லாம் தெரியும். ஜஸ்ட் இதெல்லாம் வியூ தான், ரிப்போர்ட் தான். ஓகே, அடுத்து டெக் ஓவர் வியூ. டெக்னா என்னன்னா எந்த டிவைசஸ், மொபைல்லையா இல்லை வெப்லையா ஆண்ட்ராய்டுலையா அந்த மாதிரி. இங்கே பாருங்களேன், ஆண்ட்ராய்டில் எவ்வளோ யூசர்ஸ் பார்த்துருக்காங்கன்னு இந்த சைடு காமிக்குது பாருங்க. 161. விண்டோஸில் 161 அதே தான். மேக்கின்டோஷ் அதில் வந்து 38, லினக்ஸில் 29, ஐஓஎஸில் 17 இந்த மாதிரி காமிக்குது. வெப்பு டெஸ்க்டாப்பில் வந்து பார்த்தவங்க 229. அதே வெப்பை வந்து மொபைலில் பார்த்தவங்க 178. ஏன்னா சில பேர் வந்து உங்களுடைய கிளாஸஸை மொபைல்லையும் அட்டன் பண்ணுறவங்க இருக்காங்க. டேப்லெட்லாம் அது வந்து கம்மி தான் இல்லையா. ஸோ இதுதான் அதனுடைய சார்ட் கேட்டகரி வைஸ். ஓகே, இது டெஸ்க்டாப், இது மொபைல்.
டெஸ்க்டாப்ல தான் அதிகம். மொபைல்ல வந்து அத விட கொஞ்சம் கம்மி. அதே மாரி என்னென்ன ப்ரௌசர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க. Chrome தான் வந்து 351, Safari 16, Firefox, Edge, Android WebView, Opera, Samsung இன்டர்நெட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரௌசர்ஸ். ஓகே. ஸோ அதே மாரி என்ன ரெசல்யூஷன்ல பார்த்துருக்காங்க. ஸ்க்ரீன் ரெசல்யூஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா? கம்மியா பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கிளாரிட்டி கம்மியா இருக்கும். ரெசல்யூஷன் அதிகமா வச்சு பார்த்தீங்க, இல்ல விண்டோ சைஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா? இதுல பாருங்க. இதுதான் டிஃபால்ட் சைஸ் இல்லையா? மானிட்டர்னுடையது. ஸோ அந்த மெத்தடு. அதே மாரி இந்தந்த சைஸஸ்லாம் பார்த்துருக்காங்க. டேப்லெட்னா மொபைலுக்கு ஒரு வியூ, டேப்லெட்டுக்கு ஒரு வியூ. ஸோ சம்திங் இல்லையா? ஸோ பாருங்க, எல்லா இன்ஃபர்மேஷனையும் வித்தின் ஒரே கேமராக்குள்ள நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்? இத பார்த்துக்கலாம். ஓகே.